நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கடலூர் மாவட்டம் நடுவீரப்பட்டு அருகே தொழிற்சாலை அமைப்பதற்காக நிலத்தை கையகப்படுத்துவதாக எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டம் வலுக்கட்டாயமாக இழுத்துக் கொண்டு சென்று கைது செய்து ஆக்கிரமிப்பு அகற்றம். கடலூர் மாவட்டம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் வாக்கு அப்படி பெயர் போன கடலூர் மாவட்டத்தில் முந்திரி விவசாயி மரங்கள் அதிகம் நிறைந்த பகுதி. மரங்களை வேரோடு பிடுங்கி அகற்றும் கையகப்படுத்துவதாக மிகவும் மோசமான செயல். மக்கள் கதறி கதறி அழுகும் காட்சி கண்கலங்க வைக்கிறது. போராடும் மக்களை காவல்துறையினர் விட்டு குண்டு கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்யும் அவலம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வேளாண் துறையை பாதுகாக்க வேண்டிய வேளாண் துறை அமைச்சரின் சொந்த தொகுதியாகும் இந்த நிலைமை கொடுக்கும்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட மலையடிக்குப்பம், கொடுக்கன்பாளையம், பெத்தாங்குப்பம் கிராமங்களில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியில் தொழிற்சாலை அமைப்பதற்காக கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி அரசு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் 15 நாட்களுக்குள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்றும் இந்த பகுதி மக்களுக்கு வருவாய்த்துறையினர் நோட்டீஸ் அளித்ததாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஏற்கனவே மலையடிக்குப்பம் கிராமத்தில் சமையல் பாத்திரங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இந்த பகுதியில் 200 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகிறோம். பட்டா வழங்க கோரி அளித்த மனு பரிசீலனையில் உள்ளது. தற்போது சுமார் 150 பேரின் வீடுகள் மற்றும் முந்திரி பயிர்கள் அகற்றப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து முறையிட்டனர். மக்கள் மீதான நடவடிக்கையை அரசு கைவிட வேண்டும், அனைவருக்கும் உரிய இலவச பட்டா வழங்க வேண்டும் என்றனர். மக்களின் வாழ்விடங்களை அப்புறப்படுத்த நினைத்தால் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் இன்று ஆக்கிரமிப்பு அகற்ற வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்டு தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக அப்பகுதியில் பண்ருட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் ராஜா தலைமையில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதனை அடுத்து சம்பவ இடத்தில் கோட்டாட்சியர் அபிநயா, தாசில்தார் பலராமன் உள்ளிட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் தொடர்ந்து பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக தரதரவென்று இழுத்துச் சென்று கைது செய்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து ஜேசிபி வாகனங்களை கொண்டு அகற்றி வருகின்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. நியூஸ் 21 செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம்.